தற்போதைய அண்மை செய்தி. மண்ணெண்ணெய் ஊற்றி நாமக்கல் மாவட்டம் கோனேரிப்பட்டு ஏரியில் மண்ணெண்ணெய் ஊற்றி மூதாட்டி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏரியில் மண்ணெண்ணெய் ஊற்றி மூதாட்டி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் பாதி எரிந்த நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோனேரிப்பட்டு ஏரியில் மண்ணெண்ணெய் ஊற்றி மூதாட்டி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மூதாட்டி ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரதாப். வணக்கம் பிரதாப், விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெங்கடசாமி தெரு பகுதியைச் சேர்ந்த நடேசன் என்பவரது மனைவி சாந்தி. இவருக்கு வயது 65. கடந்த 35 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையில் இவர்களுக்கு ராஜேந்திரன் என்கிற ஒரு மகன் உள்ள நிலையில் அவரது குடும்பத்துடன் சாந்தி வசித்து வந்துள்ளார். 15 நாட்களுக்கு முன்பு சாந்திக்கும் அவரது மருமகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாந்தி அவரது வீட்டில் இருந்து வெளியேறி வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களாகவே சாந்தி மன உளைச்சலில் இருந்த நிலையில் இன்று காலை தனது வீட்டில் இருந்து பொருட்களை மகன் ராஜேந்திரன் வீட்டின் முன்பு வைத்துவிட்டு மண்ணெண்ணெய் கேனுடன் கோனேரிப்பட்டு ஏரிக்கு சென்று தானாகவே மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை காரணமாக மூதாட்டி மன உளைச்சலில் இருந்த நிலையில் தற்பொழுது மண்ணெண்ணெய் ஊற்றி தானாகவே பற்ற வைத்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. மூதாட்டி சாந்தி மண்ணெண்ணெய் கேனுடன் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி கைப்பற்றினர். குடும்ப பிரச்சனை காரணமாக மூதாட்டி மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ராசிபுரம் பகுதியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.